லாஜிஸ்டிக்ஸ் துறையில் தன்னுடைய துறை சார்ந்த திறமை, புதுமையான எண்ணங்கள் மற்றும் செயல்முறைகளால் சிறப்பாக உயர்ந்துள்ளார். தொழில் வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டு சமூக சேவையிலும் அசாதாரண அக்கறை கொண்டவர். ரோட்டரியில் அவரது பயணம் சேவைக்கு அர்ப்பணிப்பின் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. கல்வி மேம்பாடு, மருத்துவ உதவிகள், சமூக நலத்திட்டங்கள் போன்ற பல்வேறு துறைகளில் அவர் முக்கிய பங்காற்றி பல லட்சக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். சமூக சேவை மற்றும் தொழில் முன்னேற்றம் இரண்டிலும் சமநிலையில் இருக்கும் இவரை போன்றவர்கள் மிக குறைவே. திரு சுந்தர்ராஜ் பொன்னுசாமி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். தேடிச் சோறு நிதந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம்பாடி துன்பமிக விழுன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையன பன்மாயும் பல வேடிக்கை மனிதர் போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதியின் இந்த வைர வரிகளை என் வாழ்வியல் மந்திரமாய் கொண்டு உங்களிடையே என் அனுபவம் சார்ந்த ஓரிரு கருத்துக்களை பகிர்ந்திட விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் எனக்கு இது. காரணம், எத்தனையோ மேடைகளில் பேசினாலும் கூட இந்த ரோட்டரியில் பேசும்போது ஐ ஆம் ஆல்சோ கெட் சம் ப்ரவுட். ஐ ஆம் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ரோட்டரி. ஸோ ரொட்டோரியன் என்கிற முறையில் உங்களில் ஒருவனாய் பேசும் பொழுது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த டைட்டில் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருந்தாங்க, மெனூரிங் த ஹை டைட்ஸ், உயர் அலைகளை கட்டுப்படுத்தல், ஸ்கில்ஃபுல்லாக எப்படி கட்டுப்படுத்துறது. இந்த டைட்டில்லேருந்து ஒரு சின்ன விஷயத்தை நான் கொஞ்சம் மாற்றி எடுத்து உங்களிருந்து என்னுடைய உரையை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக எல்லோருமே வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி உயர் அலைகளை வந்து நம்ம ஏதோ ஒரு தருணங்களில் கட்டுப்படுத்திட்டே இருக்கோம். வாழ்வியல்லே பண்ணுறோம், டெய்லி பண்ணுறோம். இதில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் மறுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. காரணம் என்னன்னா, ஒரு தனி மனித வாழ்க்கையில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு உயர் அலை அப்படின்னு ஒன்று சொன்னால், கணவனுக்கு மனைவியாக இருக்கணும், மனைவிக்கு கணவனாக இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் கட்டுப்படுத்திக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கு. காரணம், அதை கட்டுப்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்துறது அன்பு. இந்த அன்பு ஒன்றை கொண்டு எப்படி வந்து அவங்க வந்து வாழ்வியலை கொண்டு போறாங்களோ அவ்வளவுதான் வந்து பிசினஸ்ல நான் பார்க்குறேங்க. நான் வியாபாரத்தை நான் இன்னொரு காதலா பார்க்குறேன், நான் ஒரு காதலியை பார்க்குற மாதிரி பார்க்குறேன். அதனாலதான் வாழ்க்கையில என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியுது. காரணம் என்ன, ஏன் வந்து ஒரு காதலியாவோ மனைவியாவோ ஒரு காதலின உடனே நிறைய பேருக்கு வந்து சிந்தனைகள் எங்கேயோ போதுன்னு தெரியலங்க. ஏன் வந்து வியாபாரத்தையும் காதலையும் வந்து ஒப்பிட்டு பார்க்குற அப்படின்னு சொன்னா, எல்லாரும் வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணம், ஒன்று கல்யாணம் ஆகாதவங்களா இருந்தா காதலியா இருப்பாங்க, கல்யாணம் ஆனவங்களா இருந்தா மனைவியா இருப்போம். ஏன்னா இவங்க கிட்ட தான் நம்ம அதிகபட்ச அன்பு வைக்கிறோம். இந்த அன்புல வந்து பார்த்தீங்கன்னா நித்தம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து எதிர்கொள்கிறோம். ஆனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து பண்ணி முடிச்சிட முடியறதில்ல. ஆனால் சமாளிச்சு போகிறோம். அவ்வளோதாங்க வியாபாரம். வியாபாரத்தில் ஜெயிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பெரிய கஷ்டமானு கேட்டால் என்கிட்ட தெரிஞ்சில்லை. இந்த உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது பணம் சம்பாதிக்கிறது தான். ஏன் வந்து நிறைய பேர் வந்து பிஸ்னஸ்ல ஜெயிக்க முடியறதில்ல? என் பார்வையில் நான் பார்க்கறது, ஆசைகள் இருக்கு, பிஸ்னஸ் ஆரம்பிச்சணும், என்ன ஆரம்பிக்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எதை செய்யறது, முதல்ல இதுலேயே ஒரு குழப்பம். இதை நிறைய பேர்கிட்ட பேசினா என்ன சொல்றாங்கன்னா, சார் எங்கள் ஏரியாவில் எனக்கு தோதா எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு
விஷயத்துக்கும் ஒரு வரமுறையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளாரையே நம்ம வந்து உழண்டு போய் நம்மளால ஜெயிக்க முடியறதில்ல. அதை எப்போ பிரேக் பண்றோமோ நிச்சயமா நம்ம வந்து நம்மளோட வெற்றி நமக்கு வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை. ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற ஒருத்தருக்கு இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொல்லக்கூடிய மெயினான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே ஒன்று பணம் இல்லைன்றுவாங்க. சார் பணம் இல்லை, ரெண்டாவது அதை ஆரம்பிக்கிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சாதிச்ச அத்தனை பேர்த்திட்டையும் கேளுங்க, இது அவங்களுக்கும் பொருந்தும். மேடைகள் ஒரு மேடையுமே இங்க இருக்கிற அமர்ந்திருக்கிற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த தனி மனிதனையும் கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுறதில்ல, அவங்க பண்ணிய சாதனைகளை மட்டும்தான் அவங்க வந்து பாராட்டுறாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு மேடையை வந்து ஆக்கிரமிக்கணும்னு சொன்னா நிச்சயமா ஏதோ ஒரு சாதனை பண்ணிட்டு தான் வரணும். அவங்களோட வாழ்க்கையில ஜெயிச்சுட்டு தான் வரணும். நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை எதிர்கொள்றதுல ஏதோ ஒரு சங்கடம் இருந்துட்டு இருக்கு. சார் அன்னாட வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா மனைவி எதிர்கொள்றதுக்கு யாராவது வந்து கஷ்டப்படுறோமா, கணவனை எதிர்கொள்ள கஷ்டப்படுறோமா, எதிர் வீட்டில் இருக்கவங்களை எதிர்கொள்ள கஷ்டப்படுறோமா? சார் உறவுகளில் வர ஒரு பிரச்சனைகளை விடவா பெருசா நமக்கு வந்துற போது. ஆனா இதெல்லாம் நம்ம வந்து பார்ட் அண்ட் பார்ஷியல் ஆஃப் லைஃபா எடுத்துக்கிறோம். ஆனா வியாபாரத்தை மட்டும் என்னன்னா ஒரு புதுமையான கோணத்தில் நம்ம பார்த்துடுறோம். நாம நினைச்ச மாதிரி, நம்ம வடிவமைச்ச மாதிரி, நம்ம திங்க் பண்ற மாதிரி, நம்ம என்ன ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இது இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அது எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் ஆயிடுங்க, இல்லாட்டினா அலைன் ஆயிடுங்க. நிச்சயமா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல இருந்து விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்காதுங்க. ஆத்மார்த்தமா நேசிச்சு செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் உங்களுக்கு தோல்வியை தராது. ஒருத்தர் போய் ஒரு ஞானிகிட்ட கேட்கிறார், சார் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு, ஒரு பிரச்சனைகளை பட்டியலிட்டு கேட்கிறார், இந்த பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்கிறார். அவர் சொல்றார், ஒரு இரவு உனக்கு ஒரு வேலை தரேன், இந்த அருகாமையில் இருக்கிற மாட்டுக்கு கொட்டகையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மாடுகள் இருக்கு, இந்த 100 மாட்டை ஒரு இரவு மட்டும் நீ தூங்க வச்சிரு, நிச்சயமா உனக்கு நாளைக்கு காலையில் இதுக்கான ஒரு முழு தீர்வை சொல்றேன்னு சொன்னாரு. 100 மாட்டை தூங்க வைக்கிறது அவ்வளவு பெரிய கஷ்டமான உள்ள போறாரு. ஒரு மாட்டை தூங்க வைக்கிறார், இன்னொரு மாடு எந்திரிக்குது, இன்னொரு மாட்டை தூங்க வைக்கிறார், இன்னொரு மாடு எந்திரிக்குது. விடிய விடிய பார்த்தா கடைசி நிமிடம் வரையிலும் அவரால் 100 மாட்டை தூங்க வைக்க முடியல. இறுதியில் என்ன ஆயிடுறார், சோர்ந்து போயிடுறார். திரும்ப ஞானிகிட்ட வந்து சொல்றாரு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். என்னால முடியலன்னு சொல்றாரு. பிரச்சனைகளும் அப்படிதான். நீங்க பிரச்சனைய பெருசா பார்த்தீங்கன்னா அது பெருசா தெரியும், அது பார்ட் அண்ட் பார்ஷியல் ஆஃப் லைஃபா பார்த்தீங்கன்னு சொன்னா நகர்ந்து போய்கிட்டே இருக்கலாம், அது ஒரு பெரிய பொருட்டே இல்லை. நம்ம நடந்து போகக்கூடிய பாதையில நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கற்களும் முற்களும் இருக்கும். அந்த கல்லும் முள்ளும் குத்தும், அதை அப்பவே பிடிங்க அங்கேயே கெடாசிட்டு போயிட்டோன்னு சொன்னா அடுத்த நிமிடம் நமக்கு எந்த வழியும் இல்லை. ஆனா அதை எவ்வளவு தூரம் சுமந்துட்டு போறோமோ அதனுடைய வலியும் வேதனையும் இன்னும் கொஞ்சம் தூரம் நீங்க சேர்த்து தான் சுமக்கணும். இதுதான் பிரச்சனைகள்ங்க. இந்த பிரச்சனையை விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னா நீங்க ஜெயிக்கிறதுல ஒன்றும் பெரிய ஒரு கஷ்டம் இல்லை. நிறைய பேருக்கு அடுத்து இருக்குதுன்னா ஆப்பர்ச்சுனிட்டி. சார் எங்க இருக்கு சார் நம்ம வந்து போய் இறங்கி செய்யறதுக்கு? சார் கடல் போல இருக்குங்க, கடல் போல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எடுத்துக்கிறது எவ்வளோ, எதை எடுத்துக்க போறோம்? ஒரு கடற்கரைக்கு போனீங்கன்னு சொன்னா பல்வேறு மனிதர்கள் பல நோக்கங்களோட போறாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் போகணும்னு போறாங்க, ஒருத்தர் முத்தெடுக்கணும்னு போறாரு, ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுறதுக்கு அதனுடைய காற்றை வந்து வாங்குறதுக்கு போறாரு. ஒருத்தருக்கும் ஒரு நோக்கத்தோட கடல்கிட்ட போறாங்க. இதே தான் இந்த உலகமுமே. வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்குதுங்க, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்க போறீங்க? இந்த பயம் ஒன்றை வச்சுட்டு எதையுமே தொடர்றதுக்கு நம்ம யோசிக்கும் பொழுது நிச்சயமா ஜெயிக்க முடியாதுங்க. சார் பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த தாற்பரியத்தை கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க. நாங்கள்லாம் ஜெயிச்சதுக்கு ஒரு பெரிய காரணமா நினைக்கிறேன். நல்லவங்கள தயவு செஞ்சு கூட சேர்த்துக்காதீங்க. பிஸ்னஸ்ல ஜெயிக்கணும்னா இந்த கைத்தட்டின 4 பேருக்கு மட்டும் நன்றி, மற்றவங்கள அது பொருந்தாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க தானும் செய்ய மாட்டாங்க, நம்மளையும் செய்ய விட மாட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரு டெஃபினிஷன் வச்சிருப்பாங்க. இதை இப்படிதான் செய்யணும், நம்ம இப்படிதான் போகணும், அது செய்யக்கூடாது, அது தப்பு. இதை சொல்லி சொல்லி அவங்களும் வளர மாட்டாங்க, நம்மளையும் வளர விட மாட்டாங்க. கெட்டவங்க கூட சேரலாமா? தயவு செஞ்சு நினைச்சு கூட பார்த்துடாதீங்க. உங்களை சூப்பச்சு குடிச்சு சுவாகா பண்ணிட்டு போயிடுவாங்க, ஒரே செகண்ட்ல உங்களை வந்து ஒழிச்சுட்டு போயிடுவாங்க. அயோக்கியங்கன்னா நினைச்சு கூட பார்க்காதீங்க. உங்க பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னா
தயவு செஞ்சு புத்திசாலிங்களோட நீங்க போங்க. அவரும் வளருவார், நம்மளையும் வளர்த்து விடுவார். இந்த தாற்பயத்தை நீங்க தயவு செஞ்சு வச்சுக்கோங்க. பொதுவா எதை செய்யணும்னாலும் ஒரு ஆத்மார்த்த சிந்தனை இருக்கணும். எதை நினைக்கிறீங்களோ அதன் மேல உங்களுக்கான ஈடுபாடும் அன்பும் ஜாஸ்தி இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு வந்து தோக்காதுங்க. ஆனா இந்த புத்திசாலிகளோட சேரணும் அப்படிங்கும் பொழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா புத்திசாலித்தனமா தான் திங்க் பண்ணணும். அந்த மெனோரிங் த ஹைடைட்ஸ், அந்த மெனோரிங் ஹைடைட்ஸ்ல பார்த்து மெனோரிங் அந்த வார்த்தையை கூட பிரிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டுங்க. சூழ்ச்சி, சூழ்ச்சி செய்தல் தான் அதனுடைய அந்த தனி வார்த்தைக்கு அர்த்தம் வரும். அது சூழ்ச்சி செய்தலே என்னன்னா ஒரு சாமர்த்தியமா செயல்படுறது தான். சூழ்ச்சி செய்கிறது நல்லதா என்ன கேட்டீங்கன்னா நல்லது. நான் சொல்லலைங்க, பகவான் கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார். 18 நாள் பாரத போருக்கு முன்னாடி சகுனி கேட்கிறார், கிருஷ்ணா உங்கள் தரப்புல இருக்கிறதோ தர்மம், எதிர் தரப்புல நாங்க பார்த்தீங்கன்னா வீழ்த்தவே முடியாத மாவீரர்களை வச்சிருக்கிறோம். பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார், குரு துரோணர் இருக்கார், மாவீரன் கர்ணன் இருக்கான். இந்த 3 பேரையும் தன் சாவை தானே நிர்ணயிக்கக்கூடிய தகுதி படைத்தவர்கள். இவங்களை வீழ்த்துறது உனக்கு வாய்ப்பே இல்லை. சூழ்ச்சி இல்லாம நீ வந்து அவங்கள வந்து நீ ஜெயிக்க முடியாது. எப்படி நீங்க வந்து இந்த போர்ல வெல்ல போறீங்கன்னு சொன்னாரு. அப்பதான் சொல்லுவார், சூழ்ச்சியை பத்தி உங்களுடைய புரிதல் தவறு. சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் சூழ்ச்சியும் தர்மம் தான். அதனால சூழ்ச்சி செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணரே சொல்லியிருக்கிறார், தயவு செஞ்சு புத்திசாலித்தனமா நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். அதுல இருந்து நீங்க மாற்று சிந்தனை உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க. ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்தும் பொழுது நிறைய வந்து நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகளுக்கு சொல்யூஷன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தேடுறதில்லை. இன்னொன்று, யார் பேச்சு நம்ம வந்து கேட்கறதில்ல. நிறைய பிஸ்னஸ்மேன் நாங்கள் தோத்து போகிறதுக்கான காரணம், வந்தவங்கெல்லாம் காணா போகிறதுக்கு காரணம் என்னென்னா, நாங்கள் என்ன நினைக்கிறோமோ, நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் கீழே எக்ஸிக்யூட் பண்ணோம். தயவு செஞ்சு கொஞ்சம் சிந்தனையை மாற்றி பாருங்க. உங்கள் கீழே இருக்கவங்களோட மிங்கிள் ஆகுங்க. இல்லத்தில் எப்படி நாம் ஜெயிக்கணும்னா மனைவியோடையும் பிள்ளைகளோடையும் உறவுகளோடையும் ஒன்றி போகணும்னு நினைக்கிறோமோ அதே தான் வியாபாரத்துலேங்க. கீழே இருக்கவங்கள்ட்ட நீங்கள் போய் பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ஐடியாக்கள், அவங்க கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தீர்வுக்கு ஒரு பிரச்சனைக்கு 10 தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதில் எது பெஸ்ட்டோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த விஷயங்களில் நீங்கள் முன்னேறி போகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கும். இது எல்லாமே திரும்ப ஒரே விஷயம் தாங்க நமக்கு. ஹவ் வி ஆர் மிங்கிலிங் வித் பீப்புள். நிறைய பேருக்கு என்னன்னா, ஒரு பிஸ்னஸ்ல மேலே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா கீழே இறங்குறது இல்லைங்க. ஐ எம் த பாஸ், அந்த பாஸே ஆட்டிடியூட் வந்துட்டாலே அவங்க ஜெயிக்க முடியாதுங்க. கடைநிலை ஊழியன், அந்த நிறுவனத்தினுடைய கடைநிலை ஊழியன்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு கடைசி நாள் வரல இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நாளும் தோல்வியும் வராதுங்க. சார் எங்க பிஸ்னஸ்ல நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு சொன்னா ஒருபோதும் எங்கிட்ட நான் வந்து கவலைப்படுறது இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது நான் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்தேன். பேசிக்கலி ஐம் அன்எஜுகேட்டடுங்க. ரெண்டாவது, ஒரு சாதாரண ஒரு ரேஷன் அரிசி சாப்பிட்ற குடும்பத்திலேருந்து தான் வந்தேங்க. அடிப்படையில் பொருளாதார வசதி என்கிட்ட கிடையாது, படிப்பறிவும் என்கிட்ட கிடையாதுங்க. ஆனால் என்னுடைய பலமே என்னுடைய நம்பிக்கை தான். எந்த இடத்துலையும் நான் எதையும் செய்யறதுக்கு தயங்குறதில்லை. அந்த நம்பிக்கையை முன்னே ஒரு அசட்டா வச்சு தான் ஒரு இடத்துல நகர்ந்தோம். நகர்ற ஒரு முயற்சியுமே நாங்கள் ஜெயிச்சோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் ஃப்ளீட் ஆபரேட்டராக நாங்கள் உருவெடுத்துருக்கிறோம்னு சொன்னால் 500+ ட்ரக்ஸ் எங்களோட ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனத்தை கட்டமைச்சு இன்னைக்கு ஒரு 1500 மெம்பர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னால் நீங்களே சிந்திச்சு பாருங்க. இதுலேருந்து சார் படிக்காத என்னாலே ஜெயிக்க முடியும்னு சொன்னால் இதனுடைய தாற்பயங்கள் நிறைய படிச்சுட்டு வர உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? அதில் தாராளமாக எல்லாரும் ஜெயிக்கலாங்க. பிஸ்னஸ்ங்கிறது யாரோட தனிப்பட்ட சொத்தும் இல்லை, வெற்றியும் யாரோடைய தனிப்பட்ட சொத்தும் இல்லை. இதெல்லாம் பொதுவில் கிடக்கு, நாம் எடுத்துக்கிறோமா எடுத்துக்கலையாங்கிறதாங்க. இதை எடுத்துட்டு நகர்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வளர்ச்சி யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது உங்களுடைய கம்ஃபர்ட்டை வந்து திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. யூ பிரேக் யுவர் கம்ஃபர்ட். நித்தம் உங்களுடைய கம்ஃபர்ட்டை நீங்கள் பிரேக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் முன்னேறதுக்கு அது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா கம்ஃபர்ட் நம்ம எப்போ நம்ம வந்து கொண்டு வந்து நம்ம திணிச்சிடுறோமோ
நம்ம அடுத்த திங்கிங்கே போக மாட்டோம், அடுத்த இடத்துக்கே நகர மாட்டோம். சார் இந்த கப்பல் வந்து எனக்கு த்ரூ சிஐ மூலியமா எனக்கு வந்ததுங்க. 2023 ஆகஸ்ட் 17 பாரத பிரதமர் அவர்கள் கையால் வந்து துவக்கி வைக்கப்பட்ட திட்டம் அது. 4 நாள் ஷிப்பிங் கார்பரேஷன் இந்தியா கவர்மெண்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் இந்த இது பிரைவேட்டுக்கு அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, யாராவது வில்லிங் இருக்கிறவங்க ஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தவொடனே நாங்கள் கார்கோவில் பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு நீண்ட நாள் கனவு. ஏன்னா நான் கார்கோ டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறதுனால கார்கோ பண்ணணுங்கிறது. அதுக்காக நான் வந்து பல முறை நான்ங்கிறது இந்தோனேஷியா விசிட் பண்ணி பார்த்தேன். ஏன் பர்டிகுலராக இந்தோனேஷியான்னு கேட்டிங்கன்னா, நியர்லி 18,000 ஐலாண்ட்ஸ் இருக்குங்க அங்கே. அவங்களோட 80% டிரான்ஸ்போர்ட்டேஷன் சீவே டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான். ஸோ அதை நமக்கு இந்தியாவில் ஒரு பெரிய ஒரு லென்த்தி கோஸ்டல் ஏரியா இருக்குது நமக்கு. கிட்டத்தட்ட கல்கட்டாவில் ஆரம்பித்து நீங்கள் பூஜோர்லும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஏரியாவில் சீவேல நம்ம வந்து எவ்வளோ பெரிய ஒரு ரெவல்யூஷன் பண்ணலாம். ஏன்னா கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து நியூ சீவே பாலிசி வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதுக்காக பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட் வரும்பொழுது ஒய் கான் வி ட்ரை ஃபார் த பேசஞ்சர் நாங்கள் ஆரம்பித்தோங்க. எல்லா நண்பர்களும் எனக்கு சொன்னதுங்க, பல அமைச்சர்கள் கூட என்கிட்ட சொன்னது இதாங்க, முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் சொன்னது, ஏன் உனக்கு இந்த தேவையில்லாத ரிஸ்க்குன்னாங்க. இந்த ரூட்டில் ஒரு ஆர்ட் ரூட்டில் எப்படி இந்த பிஸ்னஸை போய் சக்ஸஸ் பண்ணுவேன்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இரு நாடுகளுக்கும் ஒரு உறவு சம்மந்தப்பட்டது, மக்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு தொப்புள் கொடி உறவோடு இருக்கும் பொழுது இங்கேருந்து போக்குவரத்துக்கான விஷயம் நிறைய இருக்கும். ரெண்டாவது, இலங்கையினுடைய வடபகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இயற்கை எழிலோக்கூடிய ஒரு இயற்கை கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதே மாதிரி அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைவம் சார்ந்த கோயில்கள் நிறைய இருக்குது நம்மகிட்ட. இங்கே வரக்கூடியவங்களுக்கு அவங்களுடைய மெஜாரிட்டி பர்ச்சேஸ் அது யார் டிபெண்டிங் ஆன் இந்தியா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் நாங்கள் வந்து இந்த ஃபெரி சர்வீஸ் ஆரம்பிக்கிறோம். நாங்கள் ட்ரை பண்ணோம், அந்த முன்னெடுப்பும் எடுத்தோம். எல்லாரும் நினைச்சது போல தான் எங்களுக்கு நடந்தது. முதல் நாள் 18 பேசஞ்சர், மறுநாள் ஒரே ஒரு பேசஞ்சர் தான் எனக்கு. அந்த எல்லாரும் சொன்னது பூரா அப்படியே பிக்சரைஸ்டாக எனக்கு டிவி அப்படியே இந்த சினிமா மூவி ஓடுற மாதிரி ஓடிச்சு எனக்கு. இவ்வளோ பேர் அட்வைஸ் கொடுத்தாங்களே, சொல்லி நம்ம கேட்காம இதை ஆரம்பிச்சிருக்குமே அப்படின்ட்டு. ஒன்றும் கவலைப்படல. என்கிட்ட கேட்டாங்க, கிட்டத்தட்ட அந்த ஒருத்தர் போகிறதுக்கு 200 சில்லற பேர் வேலை பார்க்குறோம். ஒரு நாளைக்கு 2 சைடு போர்ட்லேயும் கிட்டத்தட்ட 200 சில்லற பேர் வேலை பார்த்துருக்காங்க. 200+ மெம்பர்ஸ் ஒர்க்கிங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்ல கஸ்டம்ஸ், இமிகிரேஷன், போர்ட்டு, ஹெல்த்து, சிஎஸ்எஃப் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன் நான். இவ்வளோ பேர் வேலை பார்த்து ஒரு பேசஞ்சர் அனுப்பிச்சோம். அன்னைக்கு எல்லாரும் திரும்ப வந்து மறுநாள் என்கிட்ட ஒரு காலில் வராங்க, சார் எப்படி இந்த சர்வீஸை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களா? ஏன்னா ஏற்கனவே அரசாங்கம் 4 நாள் ஓட்டுச்சு, நீங்கள் 2வது நாளில் ஒரு பேசஞ்சர் அதற்கு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாங்க. சார் எது நடந்தாலும் ஓடும், ஒரு ஆள் இல்லைனாலும் என் கப்பல் தனியாவது போயிட்டு வரும். க்ரூஸ் வந்து 13 பேர் அதில் இருக்காங்க, 13 பேரை கூப்பிட்டுட்டு போயிட்டு வருவாங்க. சார் நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஒரே மாதம்தாங்க, ஒரே மாதம்தான். என்னுடைய கெப்பாசிட்டி 150, அதில் 147 பேர் போனாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பிஸ்னஸுக்கும் கொஞ்சம் பொறுமை வேணும். எல்லாம் ஓவர் நைட்டில் பண்ண முடியாதுங்க. இந்த காதலும் வியாபாரமும் சொல்லும் போது என்ன, காதல் என்ன ஓவர் நைட்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுது? எவ்வளோ போய் மண்டிட்டு நிற்கிறீங்க, எத்தனை பார்க்கில் எத்தனை ஹோட்டலில் அட்வான்ஸாக போய் உட்காந்துருக்குறோம். அங்கெல்லாம் பொறுமை இருக்கும், ஆனால் வியாபாரத்தில் மட்டும் எனக்கு பொறுமை இருக்காது. பயம், அதை விட அடுத்தது பயம். ரெண்டும் சேர்ந்துடும் பொழுது நமக்கு என்ன ஆயிடுதுங்க, அதுதான் நம்மளுடைய தோல்விக்கான காரணமாக மாறிடுது. 3 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருக்கும்போது நமக்கு கவலை தெரியறது இல்லை. ஆனால் 3 மணி நேரம் ஒரு கஸ்டமர்கிட்ட உட்காந்தா கஷ்டமா இருக்கு நமக்கு. தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்க காதலியை பார்க்குற பார்வையும் உங்க மனைவியை பார்க்குற பார்வையும், நான் வந்து ஆத்மார்த்தமா வாழக்கூடிய தம்பதிகளுக்கு சொல்றேங்க, இந்த 2ஐயும் பார்க்குற பார்வையை உங்க வியாபாரத்திலையும் பாருங்க. நீங்க அதே நேசத்தோட பாருங்க, நிச்சயமா நீங்க ஜெயிச்சுட்டு வருவீங்க. ஒரு கிளைண்ட் என்ன வருஷத்துல 200 நாள் அலைய விட்டுருக்காரு, 200 நாள் அலைய விட்டுருக்காரு ஒரே கிளைண்ட். டெய்லி நான் வந்து கோயிலுக்கு தான் நம்ம காலைல இருந்துச்சு நம்ம வந்து போய் ஒரு சுத்திட்டு வருவோம் நம்ம. அந்த மாதிரி நானும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா அந்த கிளைண்ட் எனக்கு கன்வெர்ட் ஆன பிற்பாடு 17 வருஷம் ஆச்சுங்க. இன்னொருத்தர் அங்கே போய் ஒரு விசிட்டிங் கார்டு போட்டால் கூட அடுத்த நிமிஷம் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் வரும். இந்த பொறுமைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன சான்ஸ் மட்டும் எப்பயுமே நீங்கள் போகும்பொழுது நம்ம வந்து கேட்கணும். சார் ஒரு 5 செகண்ட், எனக்கு இந்த 5 செகண்ட் நான் நிறைய இடங்களில் நான் பதிவு பண்ணிட்டே போவேன். நான் எங்கே போனாலும் கேட்கறது தாங்க, ஒரு 5 செகண்ட் மட்டும் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்பேன் நான். ஒரு கிளைண்ட் என்னை வந்து 3 முறை சென்னைக்கு வர வச்சார். நான் திருச்சியிலேருந்து சென்னை டிராவல் பண்ணுறேன். விடிய காலம் 4:30 மணிக்கு கிளம்பி 8 மணிக்கு அவர் கேட்டில் வந்து உட்காருவேன். நைட் 8 மணி நேரம் உட்கார வச்சு திருப்பி அனுப்பிச்சிடுவார். 3வது முறை அதே பண்ணார், 2வது முறை பண்ணார், 3வது முறை பண்ணுறாரு.
3வது முறை பண்ணும்பொழுது நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் அந்த கூப்பிட்டவரோட முகம் பார்த்ததில்ல. நான் சொன்னேன், எனக்கு ஒரு 5 seconds டைம் கொடுங்க, உங்களை ஜஸ்ட் ஐ வாண்ட் டு see the face. யார் என்னை கூப்பிட்டாருங்கிற ஒரு அந்த மனிதனோட முகத்தையாவது நான் பார்த்துட்டு வெளில போகணும்னு சொன்னேன் நான். அவர் கேட்குறாரு, இல்லை ஆல்ரெடி ஐ எம் ஸோ டயர்ட், காலையிலேருந்து ஹெக்டிக் மீட்டிங், எனக்கே கஷ்டமாக இருக்கு அவரை வர வச்சு திருப்பி அனுப்புறது. உங்களுக்கு அடுத்த முறை நம்ம அவரை கூப்பிட்டு நிச்சயமாக நம்ம பேசுகிறோன்னு சொல்லி அனுப்புங்க அப்படின்னாரு. என்கிட்ட அவர் கன்வின்ஸ் பண்ணார். நான் கேட்டேன், நான் வந்து அவர்கிட்ட ஒன்று பேச போகிறது, அவர் தொந்தரவு பண்ண போகிறதில்ல, நான் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் ஐ வாண்ட் டு see the face. கடைசி அவர் ஒத்துக்கிட்டார். ஏன்னா அவர் 8 மணிக்கு மேலே அந்த கம்பெனியில் அவர் இருக்கிறது இல்லைங்க. இஸ் CFO, சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர், அந்த கம்பெனியோட சீஃப் ஃபைனான்சியல் ஆஃபீஸர். அவர் உள்ளே போகிறேன், பார்க்குறேன், சார் ஐ எம் சுந்தரராஜன் சொல்லிட்டு நான் அப்படியே டர்ன் ஆகிட்டேன். நான் முகம் பார்த்துட்டேன், திரும்பிட்டேன். அவர் சொன்னார், சார் ப்ளீஸ் வாங்க உட்காருங்க முதல்ல அப்படின்னாரு. சார் நான் உட்கார்றதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நீங்கள் கிளம்புறதுக்கான ஒரு மூடில் இருக்கிறீங்க, நீங்கள் கிளம்புங்க சார், இன்னொரு நாளைக்கு பேசுகிறான், முதல்ல உட்காருங்க. நான் உட்காந்தேன், அப்படியே பேசிக்கிட்டு ஆரம்பித்தோம். நாங்கள் ஒரு 47 நிமிஷம் பேசினேன். நான் கிட்டத்தட்ட 8:30 8:35 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் கேட்குறாரு எங்கிட்ட, சொல்லுங்க இப்போ என்ன வேணும்னு கேட்டார் எங்கிட்ட. சார் நான் பேசுகிற மூடில் இருக்கிறேன், நீங்கள் வந்து கேட்குற மூடில் இருக்கீங்களான்னு தெரில, இன்னொரு நாளைக்கு நான் வரேன் சார், ஏன்னா நீங்கள் காலையிலேருந்து so many மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், நீங்கள் போங்க சார், நான் இன்னொரு முறை வரேன். பரவாயில்ல ஆரம்பிங்கன்னாரு. இரவு 11:42 நினைக்கிறேன் என்னோட டைம் கரெக்டுனாக்க. நான் MOE சைன் பண்ணிட்டு எந்திரிச்சு வந்தேன். நான் த கம்பெனி சார் ராயல் என்ஃபீல்டு. இந்த ராயல் என்ஃபீல்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து 5 செகண்ட் கேட்டு உள்ள நுழைஞ்சு அந்த கூட கூட்டிகிட்டு போனவர் தான் சொன்னார், சாப்பிடல நாங்கள் யாருமே. அங்கேருந்து நான் ட்ரை பண்ணி எல்லா விருப்பத்தினா கிடல, கடை எங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட் எல்லாம் இல்லை, க்ளோஸ்டு. ஏர்போர்ட்டில் இருக்குன்னு பார்த்தேன், சங்கீதா வெளியில், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் நிறைய பேருக்கு தெரியும், வெளியில் சங்கீதா இருக்கும். பட் என்னோட நக்கா தெரியல, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போனதுனால அதுவும் க்ளோஸ்டு. சாப்பிடாமலே இன்னைக்கு நைட் நான் வந்து திருச்சி போனேன். நான் சார் இதில் என்னன்னா, கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம்னா எதையும் ஜெயிக்கலாங்க. இன்னைக்கு ராயல் என்ஃபீல்டு ஒன் ஆஃப் த மேஜர் டிரான்ஸ்போர்ட்டர். நான் இதில் என்ன அப்படின்னா, அந்த 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 8 மணி நேரம் காலையிலேருந்து நம்ம இரவு வரல அவங்களோட வாசலில் செக்யூரிட்டிகிட்ட நானும் செக்யூரிட்டி எவ்வளோ நேரம் முகம் பார்த்துட்டே இருக்கிறதுங்க. ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், 10 நிமிஷம் பார்க்கலாம், அரை மணி நேரம் பார்க்கலாம். அதுக்கு மேலே அவரும் என்னை பார்த்துட்டே உட்காந்துருக்க வெறுப்பு இருக்குது, எனக்கு வெறுப்பு இருக்குது. ஆனால் இதையெல்லாம் தாண்டி உட்காந்துருந்தோம்னு சொன்னால் நம்ம ஜெயிச்சிடுறோங்க. ஸோ பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் 3 விஷயங்கள் அடிப்படையாக வச்சுக்கோங்க. ஒன்று, கொஞ்சம் உங்களுடைய பொறுமையை வளர்த்துக்கோங்க. 2வது திறமையை வளர்த்துக்கோங்க. 3வது துணிச்சல். இந்த துணிச்சலும் திறமையும் பொறுமையும் இருந்ததுன்னா நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் ஜெயிச்சுட்டே இருப்பீங்க. அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். சார் எனக்கு சொசைட்டியில் நான் எதாவது கொடுத்தா நான் எதாவது கிடைக்கும். சார் நான் ஒன்றும் சோஷியல் ஒர்க் பண்ணலை, ஐ எம் நாட் டூயிங் த சோஷியல் ஒர்க். அதை பார்ட் அண்ட் பார்ஷியலாக தனியாக ரோட்டரியில் பண்ணுறோம், ஜேசிஸில் பண்ணுறோம், பர்சனலாக பண்ணுறேன், நிறைய பண்ணுறோம். பட் என் வியாபாரத்தில் பண்ணுறது இல்லை. ஏன்னா வியாபாரம் பேசும்போது நான் எந்த நண்பராக இருந்தாலும் சொல்லிடுதுங்க, வெர் இஸ் அ பிஸ்னஸ் தெர் இஸ் நோ மெர்சி, வெர் இஸ் த மெர்சி தெர் இஸ் நோ பிஸ்னஸ். வியாபாரம் உள்ள இடத்துல நான் கருணை பார்க்கறது இல்லைங்க. யார் கேட்டாலும் என்னோட காஸ்ட் என்னவோ நான் அந்த காஸ்ட் நான் வாங்கிட்டு தான் விடுவேன் நான். ஸோ எதை நீங்கள் வந்து சொசைட்டிக்கு எதை கொடுக்குறீங்களோ அது திருப்பி வரும். நீங்கள் ஒரு டொனேஷனை சொசைட்டிக்கு கொடுத்து பாருங்களேன், அந்த டொனேஷனை கொஞ்சம் பிரித்து கொடுத்து பாருங்களேன். நீங்கள் டூ சம்திங் டு நேஷன், டூ நேஷன் டொனேஷன். நீங்கள் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அவங்க திருப்பி கொடுப்பாங்க. சார் நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன், இந்த சர்வீஸை ஜெயிக்க வைக்கணும்னு நினச்சேன், பைசா சம்பாதிக்கிறாங்க. நான் ஒன்றும் ட்ரஸ்ட் நடத்திட்டு இருக்கலங்க. கப்பலை விட்டுட்டுருக்குறோம் அப்படின்னு சொன்னால் நாகப்பட்டினம் காங்கேசன் போதுன்னு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் யாரையும் கூட்டிகிட்டு போல. ஸோ எந்த ஒரு வியாபாரத்திலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு நாம் எதை சொசைட்டி கொடுக்குறோமோ அங்கேருந்து திருப்பி எடுப்போம். அவங்களுடைய கன்வீனியன்ஸை நம்ம திங்க் பண்ணி நம்ம பண்ணணுங்க. வாழ்க்கையில் ஒரு மந்திரம் வச்சுக்கோங்க, அது என்னவோ அதை டெய்லி சொல்லி பாருங்க. அதுக்காக நீங்கள் முழு முயற்சி எடுங்க. அந்த மந்திரத்துக்கு ஒரு தந்திரம் பண்ணுங்க, ஒரு சூழ்ச்சி பண்ணுங்க, ஒரு சாமர்த்தியத்தை கொண்டு வாங்க, ஒரு புத்திசாலித்தனத்தை கொண்டு வாங்க, நிச்சயமா ஜெயிப்பீங்க. அந்த மந்திரமும் உங்களுடைய தந்திரமும் இருந்துச்சுன்னு சொன்னா எந்திரத்தனமான ஓட்ட ஓடிக்கிட்டே இருங்க, ஜெயிச்சுட்டே இருப்பீங்க நீங்க. இதுல எந்த சந்தேகமே வேண்டாங்க. வேகம் இல்லாத விவேகம், வேகம் இல்லாத விவேகம் கோழைத்தனம்ங்க. விவேகம் இல்லாத வேகம் அது முரட்டுத்தனங்க. வேகமும் இருக்கணும், விவேகமும் இருக்கணுங்க. ஒரு வியாபாரத்தில் உள்ள நீங்க நுழைஞ்சு ஒரு பிசினஸ்ல நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா இந்த ரெண்டும் சேர்ந்து நீங்க வெறித்தனமா இருந்தீங்கன்னா சார் டெய்லி பைசா கொட்டிக்கிட்டே இருக்குங்க. இந்த உலகத்தை தான் சொல்லுவேன், பல மேடைகளை நான் சொல்லுவேன், உலகத்தில் ரொம்ப ஈஸியான ஒரு ஜாப் அப்படின்னு சொன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். பணம் சம்பாதிக்கிறத விட ஒரு ஈஸியான ஜாப் எனக்கு இருக்கிறத தெரியலங்க.
ஆனால் இது ரெண்டையும் சேர்த்து வச்சு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வெற்றி ரொம்ப தூரத்துலலாம் இல்லைங்க. பகவான் கிருஷ்ணனோட ஒரு லைனோட சொல்லி என்னோட உரையை உங்கள்கிட்ட நான் நிறைவு செய்யணும்னு விரும்புகிறேன். தர்மம் எப்பயுமே என்னன்னா அதனுடைய ஆதாரங்களை கொண்டே செயல்படணும்னு சொல்லுவார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 18 நாள் அதே பாரத போருக்கு முன்னாடி அர்ஜுனன் கேட்பான், பரந்தாமா உன்னால இந்த உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், எதுக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து ஒரு பாரத போரை நடத்தி ஒரு வெற்றியை நிர்ணயிக்கணும் பார். அப்பதான் சொல்லுவார், தர்மம் எப்பவுமே அதனுடைய ஆதாரங்களை கொண்டே நிர்ணயிக்கப்படணும். தர்மத்தினுடைய ஆதாரங்கள் 5ங்க: அன்பு, ஞானம், நியாயம், பணிவு, துணிவு. இந்த பிஸ்னஸ்லையும் இந்த 5 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, ஃபேமிலிலையும் இந்த 5 இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. பிஸ்னஸ்ல இந்த 5 நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா நிச்சயமா எந்த இடத்துலையும் தோக்க மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்றேங்க, உங்களுடைய வியாபார வாழ்க்கையில் நீங்க ஜெயிக்கிறதுக்கு உங்களுடைய பணமோ உங்களுடைய தகுதியோ எந்த இடத்துலையும் இல்லை. உங்களுடைய எண்ணங்கள் மட்டும்தான் குவாலிட்டி. அங்க உங்களுடைய எண்ணங்கள் தான் தகுதி. உங்களுடைய டிகிரியை வச்சுட்டு எதாவது பண்ண முடியுமா? அப்படிலாம் நீங்க பார்த்தீங்கன்னா நான் படிக்கல, பணம் இருந்தா என்கிட்ட பணம் இல்லை. ஆனா இது இல்லாத ஒன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்கள் தான். நான் ஜெயிக்கணுங்கிற எண்ணத்தை மட்டும் நீங்க முன்னுக்கு எடுங்க. எல்லா மனிதர்களும் தன் வாழ்க்கையில ஒரு நாள் உச்சத்தை தொடுவீங்க. என்னை மாதிரி நீங்களும் இதே மேடையில் ஒரு நாளைக்கு ஒரு விஐபியா பேசிட்டு போவீங்க. திருப்பவும் சொல்றேன், எந்த தனி மனிதனுக்கும் இங்க புகழாரம் இல்லை. அவங்க சாதித்த சாதனைகளுக்கு தான் அவங்க கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க. இதுல நீங்களும் ஒரு பேச்சாளரா நாளைக்கு இந்த உலகத்துக்கு ஒரு உதாரண புருஷரா நீங்க வரணும்னு சொன்னா அந்த எண்ணங்கள் எடுக்கணும். ஏன்னா நான் அதை நினைச்சேன் ஒரு நாள் என் வாழ்க்கையில இந்த சமூகத்துல போற்றப்படக்கூடிய ஒரு அடையாளப்படுத்தப்படக்கூடிய ஒரு நபரா நான் வரணும்னு நினைச்சேன். அதுக்கான முயற்சிகள் எடுத்தேன். அதை தான் இன்றும் செஞ்சுட்டு இருக்கோம் சார். இன்னமும் நாங்கள் நிறைய செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கடல் கடந்து நிறைய வாணிபங்களை வியாபாரத்தை டெவலப் பண்ண நினைச்சிட்டு இருக்கோம் சார். பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு பெருசால ஒன்றும் வேண்டியதில்லை. உங்களுடைய மைண்ட் செட்டை மட்டும் நீங்க ஸ்ட்ராங் பண்ணுங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. எல்லாரும் ஒரு நாளைக்கு ஜெயிச்சு வாங்க. உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். The way you look at your business should be the way you look at your wife or better half. Such a beautiful connect.